செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பு வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள் நண்பர்களே. இன்று சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு செய்தியான முக்கியமான செய்திகளை பார்ப்போம். முதல் செய்தியாக காணப்படுவது, ஒரு வாரத்தில் 7000 பேர் நாடு கடத்தப்பட்டனர். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருக்கும் நபர்களை கைது செய்யும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீஸ் பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள், குறிப்பாக சட்டவிரோதமாக குடியேறியிருப்பவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 15,000 சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 7,000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் நாடு கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இதில் 1791 நபர்கள் தொழிலாளர் சட்டத்தை மீறியதன் அடிப்படையிலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதே நேரம் சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் அடிப்படையில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 99,000க்கும் அதிகமானவர்களாக காணப்படுகின்றது. குறிப்பாக இதில் 88,000 ஆண்களும் 11,000 பேர் பெண்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. 87,000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் பயண ஆவணங்களை பெறுவதற்காக அவர்களது தூதரகங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதற்கு பூஸ்டர் டோஸ் கட்டாயம். சவுதி அரேபியா ஏர்லைன்ஸின் விசேட அறிவித்தல். சவுதி அரேபியாவுக்கு திரும்பும் விமானங்களுக்கு பூஸ்டர் டோஸ் கட்டாயம் என்று சவுதி அரேபியா தேசிய விமான நிறுவனமான சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. 8 மாதங்களுக்கு மேல் வைரஸ் தடுப்பூசியின் 2வது டோஸ் பெற்றவர்கள் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ், அதாவது 3வது ஊசியை பெற வேண்டாம் என்று சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா சமீபத்திய பயண புதுப்பிப்பதில் இதில் அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பிற விமான நிறுவனங்களுக்கும் இதேபோன்ற அறிவிப்புகள் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. 2வது டோஸை பெற்று 8 மாதங்கள் கடந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் 3வது தடுப்பூசி பெறாமல் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய முடியாது. இந்த நடைமுறை இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதன் ஒரு பகுதியாக விமான நிறுவனங்கள் புதிய முடிவை எடுத்திருக்கின்றது. சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறும் சவுதி அரேபியா பிரஜிகளும் பூஸ்டர் டோஸ் சமீபத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. விரைவில் சவுதி அரேபியாவுக்கு வருபவர்களுக்கும் இதே விதி விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 2வது வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தி 8 மாதங்கள் கடந்தவர்கள் கண்டிப்பாக 3வது பூஸ்டர் டோஸ் பெற்றிருக்க வேண்டும் என்பதே நிபந்தனை. தடுப்பூசியின் 2வது டோஸ் எடுத்து 8 மாதங்கள் பூஸ்டர் டோஸ் பெறாவிட்டால் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதன் நோய் எதிர்ப்பு நிலைமை இழக்கக்கூடும். நாட்டிலிருந்து வருபவர்கள் நோய் எதிர்ப்பு நிலைமை இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற மீதமுள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய அறிவிப்பானது சவுதி அரேபியா செல்லும் பயணிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பதுடன் சவுதி அரேபியாவில் பூஸ்டர் டோஸ் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் 8 மாத காலத்தின் பிறகு அதை பெறாதவர்கள் ஏற்கனவே பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புதிய தகவல் தெரிவிக்கின்றன. இது குறித்து விமான நிறுவனங்கள் தற்போது விசாரணைகள் நடத்தி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. தடுப்பூசியின் 2வது டோஸை பெற்று 8 மாதங்களின் பிறகு அவர்களின் நிலை, நோய் எதிர்ப்பு நிலை, எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் போர்டிங் வழங்க முடியாது என்று விமான நிறுவனங்கள் கூறுகின்றன. அத்தகையவர்களுக்கு ஹோட்டல் தனிமைப்படுத்தல் தேவைப்படும் சூழ்நிலையும் இருக்கின்றது. இதன் மூலம் சவுதி அரேபியா நாடுகளுக்கு திரும்பும் பயணத்தில் புதிய நெருக்கடி தோன்றியிருக்கின்றது. அதாவது 2 முறை தடுப்பூசி போட்டுக்கொண்டு வீடு திரும்பியவர்கள் 8 மாதங்களின் பிறகு வீடு திரும்புவதில் சிரமம் ஏற்படும். கூடுதலாக 2வது டோஸுடன் வீடு திரும்புபவர்கள் 8 மாதங்களின் பிறகு அதே தடை உள்ளது. இதை பார்க்க போனால் வீட்டிலிருந்து பூஸ்டர் டோஸை பெற்ற பிறகு சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இருப்பினும் தற்பொழுது 9 மாதங்களுக்கு மேலாக நாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பூஸ்டர் டோஸ் வழங்கப்படுகின்றது. இது நெருக்கடியை அதிகப்படுத்தும். பல்வேறு விமான நிறுவனங்களின் கோரிக்கை காரணமாக விமான நிலையங்களுக்கான பயண தடைப்பட்டுள்ளதாக ராவல்ஸ் தகவல் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவுக்கான சமீபத்திய பயண புதுப்பிப்பை அறிய சவுதி அரேபியாவின் வலைத்தள முகவரியில் சென்று, குறிப்பாக சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் வலைத்தள முகவரியில் சென்று மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். டிக்கெட் முன்பதிவுகளுக்கு முன்பு
சுகாதார நடைமுறைகளை கொஞ்சம் அறிந்து வைத்திருங்கள். சவுதியில் மீண்டும் குளிர் அலை, சில பகுதிகளில் கடும் குளிரும் திரும்புகின்றது. அடுத்த சில மணி நேரங்களில் நாடு காணும் குளிர் அலையின் ஒரு பகுதியாக நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை குறையும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளர் அறிவித்துள்ளார். குறிப்பாக புதிய குளிர் அலையின் விளைவாக நாட்டின் வடக்கு பகுதியின் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் இருந்து 0 டிகிரி குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பெரும் போதைப்பொருள் கடத்தும் முயற்சி, கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய துறைமுகம் மற்றும் துபாய் துறைமுகம் வழியாக நாட்டுக்கு பொருட்களை கடத்திய 24 லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதுடன் சரக்குகளை நாட்டுக்குள் கடத்த 2 முயற்சிகள் தோல்வியடைந்ததாக வரி மற்றும் சுங்க அதிகார சபை அறிவித்துள்ளது. இத்தா இஸ்லாமிய துறைமுகத்தில் முதல் கடத்தல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் அங்கிருந்து பிளாஸ்டிக் கையுறையின் கீழ் செயற்கையாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 மில்லியனுக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் அதிகாரிகள் கைப்பற்றினர். கையுறை பெட்டிகளுக்குள் இவை நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் 2வது கடத்தல் முயற்சி துபாய் துறைமுகம் சுங்கத்தால் பிடிபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குற்றம் செய்தவரை பிடிப்பவரை துரத்தும் போது மூத்த காவல்துறை அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். சிறைப்பிடிக்கப்பட்டவரை துரத்தி சென்றபோது ஏற்பட்ட சாலை விபத்தில் மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் உயிரிழந்திருப்பதாக பாதுகாப்பு படையினரை தேடும் ஒருவரை போலீசார் பின்தொடர்ந்து சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இத்தாவை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்றுவேன் மேயர். சீர்திருத்தம் இத்தாவை சிட்டி கவுன்சிலின் உலகளாவிய நகர மேயராக மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இத்தாவில் கட்டடங்கள் இடிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் 5000 வீடுகளை நன்கொடையாக வழங்க இருப்பதாகவும் அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் வழங்குவதாக இத்தா மேயர் அறிவித்திருக்கின்றார். பிரித்தானிய தொழில்துறை அமைச்சர் யூஃபைல் தொழில் நகரத்தை பார்வையிட்டுள்ளார். இரகசிய தன்மை மீறும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. பொதுத்துறையில் பணிபுரியும் எந்த ஒரு வங்கி ஊழியரின் இரகசிய தகவல்கள் அல்லது தகவல்களை பரிமாறிக்கொள்வது அல்லது வெளியிடுவது கடுமையான குற்றமாகும். சவுதி அரேபியா குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சமூக வலைத்தளங்களில் இரகசிய ஆவணங்கள் வெளியிடப்படுபவர்கள் மற்றும் பிறர் ஒரு வழியாக பகிர்வது குற்றமாகும். நாட்டின் தேசிய பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் உள்விவகாரங்கள் நலன்களை மோசமாக பாதிக்கக்கூடிய எதையும் ஒப்புக்கொண்டது இல்லை. உயிர் பிழைத்தவர்கள், இரகசிய தகவல் அம்பலப்படுத்துபவர்கள், அவர்கள் என்ன வேலை செய்தாலும் உண்மை அறியப்படுகின்றன, புரிந்து கொள்ளப்படுகின்றன. பொதுத்துறையில் பணிபுரியும் நபரின் நிறுவனம் மற்றும் அதிகாரிகளின் இரகசிய தகவல்கள் பாதுகாப்பதற்கு பொறுப்பானவர் என்று சொல்லப்படுகின்றது. நம்பிக்கை துரோகம் தேசிய கொள்கைக்கு ஆபத்து. சவுதி அரேபியாவில் கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு விசன் 2030 இலக்கு கலாச்சார அமைச்சகம் மற்றும் அதன் மேம்பாட்டு ஒப்பந்தத்தில் உள்ளவர்களும் பொழுதுபோக்கு ஆணையத்தினால் கையொப்பமிடப்பட்டது. தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 1726 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் 1020 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர். உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதையும் பராமரிக்க உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் பொதுவான இடைவெளிகளை வைத்திருங்கள். சமூக இடைவெளிகளை கடைப்பிடிக்க தவறினால் அது வைரஸுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மீறும் செயலாகும். விதிமுறைகளை மீண்டும் மீண்டும் செய்தால் முந்தைய விதிக்கப்பட்ட அபராதம் இரட்டிப்பாகும். வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மதீனா ரியாத் ஹாஸ்பிட்டல் ஹெட்டரிங் வேலைக்கு பூட் சர்வர் லேடிஸ் பெண்கள் தேவை. சவுதியில் உள்ளவர்கள் மட்டும். கபாலா மாற்றுபவர்கள் மட்டும். சம்பளம் 1500. இகாமா மற்றும் ஃபுட் மற்றும் ரூம் டிக்கெட் அனைத்தும் கம்பெனி. நல்ல கம்பெனி. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். எந்த நாடாக இருந்தாலும் ஓகே. 8 மணி நேரம் வேலை. தொடர்புகளுக்கு 0502357522. அரபு நாட்டு பாலைவனத்தில் சித்திரவதைக்கு உள்ளான தமிழர் வீடு திரும்புகின்றார்.
கத்தார் சவுதி அரேபியா எல்லையில் ஒட்டகம் மேய்க்க கூறி அரபி முதலாளியின் துன்புறுத்தலுக்கு உள்ளான ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தைச் சார்ந்த காதர் மொய்தீன் அவர்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முயற்சியினால் மீட்கப்பட்டு விரைவில் தாயகம் திரும்புகின்றார். இன்னுமொரு வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தல். பள்ளி வாசலில் கிளீனிங் வேலைக்கு 2 நபர்கள் தேவைப்படுகின்றார்கள். முஸ்லிம்களாக இருக்க வேண்டாம், முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், சிறிய வயதுடையவர்களாக இருக்க வேண்டும், 30 தொடக்கம் 35 வயதென்று குறிப்பிடுகின்றார்கள். புகைப்பழக்கம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ரியாத்தில் ஹெய் அல் கிரவான் என்ற ஏரியாவில் உள்ள அல் ராஜி பள்ளி வாசல். தொடர்புகளுக்கு அப்துல் அசீஸ். தொடர்பிலக்கம் 0543958394. குறிப்பாக தொழுகை நேரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 198 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 218 ரியால். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.81, இலங்கை ரூபாவில் 54 ரூபாய். நீங்கள் அனுப்பும் எச்என்ஜி நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. சவுதி அரேபியா ஜித்தாவில் உயிரிழந்த சின்னத்தம்பி ராசு உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகன்ஸ் பலையை கிராமத்தினைச் சேர்ந்த சின்னத்தம்பி ராசு. இவர் கடந்த 29ஆம் தேதி யத்தாவில் உயிரிழந்தார். அவரது உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் யத்தா தமிழ் சங்கம் பொறியியலாளர் ஹாயா மைதீன் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்திய துணை தூதரகம் மற்றும் நிறுவனத்தின் கவனத்துக்கு எடுத்து சென்று துரித நடவடிக்கை எடுத்தனர். யத்தா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அப்துல் முனாஃப் மற்றும் சலாஹுதீன் உட்பட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகளும் உறுதுணையாக இருந்து இறுதிக்கட்டம் வரை தங்களை ஈடுபடுத்தி செயல்பட்டனர். பல்வேறு தொடர் முயற்சியினால் இந்திய துணை தூதரகத்தின் பெரும் உதவியுடன் சின்னத்தம்பி ராசு சென்னை விமான நிலையத்தில் அவரது மருமகன் திரு பீமன் அவர்கள் உறவுகள் பெற்றுக்கொண்டனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல இலவச ஆம்புலன்ஸ் வசதியை தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்ற பொறியாளர் ஹயா மைதீன் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல் யத்தா தமிழ் சங்கம். சவுதி அரேபியா தனிமைப்படுத்தல் பேக்கேஜ் விமான கட்டணங்கள் தொடர்பானது. குறிப்பாக சென்னையிலிருந்து ரியாத்துக்கு பிப்ரவரி 17, 20, 22ஆம் திகதிகளில் விமானங்கள் உண்டு. 66,000 ரூபாய் நேரடி சேவை சென்னை ரியாத். சென்னையிலிருந்து தமாமுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி 60,000 ரூபாய். சென்னையிலிருந்து யித்தாவுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி 61,000 ரூபாய். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்தால் பேக்கேஜ் குறைந்த விலையில் செய்து தரப்படும். சேவைகள் விசிட் விசா, இமிகிரேஷன் விசா, விசா ஸ்டாம்பிங், பாஸ்போர்ட் சர்வீஸ், ஹஜ் உம்ரா சர்வீஸ் மற்றும் தொடர்புகளுக்கு இதில் இருக்கும் இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நல்ல விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நண்பர்களே, நாம் தரும் செய்திகளில் இன்று சவுதி அரேபியா பற்றிய செய்திகளில் இடம்பெற்ற இதில் ஏதாவது செய்திகள் உங்களுக்கு விளங்கவில்லை, தனிச்செய்தியாக வேண்டுமென்றால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தனிச்செய்தியாக அதை பதிவிடுவதற்கு காத்திருக்கின்றோம். நன்றி.